Oh, you are every day praying for us, sir. No problem, sir. No problem, sir. They will make you Lord, not Jesus Christ as the Lord. Hello, what did I say? What did I say, brother? They will make the pastor only as their Lord, but they will say only sing the song Jesus Christ is my Lord. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் சொல்லி பாடினா கூட பாஸ்டரே தான் நீங்க தான் ஆண்டவர் சொல்லி அவங்கள தான் போடுவாங்க. How many of you want to be Lord of your pastor of your church? எத்தனை பேர் உங்களுடைய சபைக்கு நீங்களே ஆண்டவரா இருக்க விரும்புறீங்க, கடவுளா இருக்க விரும்புறீங்க? Just wait for some. It will come. Current will come. We should win, brother. We should win Bangalore. He prayed very strongly. Amen. Bangalore must be changed. Bangalore na jeikanum. Yes or no? How many of you want to accept defeat? Raise up your hand. எத்தனை பேர் நீங்க தோல்வியை ஏற்றுக்கொள்றீங்க? தோற்று போவோம்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க தோல்வி ஏற்றுக்கொள்றீங்க? We cannot accept defeat. ஒருபோதும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே கூடாது, ஏற்றுக்கொள்ளவும் We should be very serious, brother. Amen. அது ரொம்ப மிக மோசமான காரியம். Even though this time 5 members only came, we should not be discouraged. Amen. 5 பேர் வந்தா கூட அதை குறித்து நாம் வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. How many of you agree with me? We should make more people to come, pray and talk and work like that. Hallelujah. தொடர்ந்து ஜெபிக்கணும், இன்னும் அநேகர் வரணும், அதை குறித்து நாம சொல்லணும். நாம அது தொடர்ந்து நாம இந்த காரியத்தை முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். Satan is not at all serious about general meetings. Only he is attacks only the training programs and Bible study. சாத்தான் வந்து சாதாரண கூட்டங்களை பற்றி ஒண்ணும் கவலைப்படுது. அது நடந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி அதனால எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. ஆனா இவ்வளவான பயிற்சி கூட்டங்கள் Yes or no? Yes or no? Yes. That's why I'm telling you, my dear brothers and sisters, don't neglect training and don't neglect Bible study in your church. அதனால நான் சொல்றேன், நீங்க தயவு செய்து இந்த மாதிரி பயிற்சி விட்டுறாதீங்க. தொடர்ந்து நடத்த வேண்டிய வேத பாட வகுப்பையும் விட்டுறாதீங்க. Talk to everyone individually and find out where they are committing mistakes and encourage them and try to see that there is every possibility for them to be part of the Bible study. எல்லாரையும் சந்தித்து நீங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்கும் புத்தி சொல்லுங்க, வருவதற்கு அவரை உற்சாகப்படுத்துங்க, அவர்களுடைய தவறு எங்க இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டுங்க, உணர்த்துங்க. அப்போதான் I am very sorry to say some pastors will say if the people come on Sunday they are satisfied. இந்த காரியத்தை நான் கேள்விப்பட்டு மிகவும் வேதனை அடைஞ்சேன்னா சண்டே வந்துட்டாங்கன்னா போதுங்க ஜனங்க. Oh, Sunday you came now, very good, nice. Oh, only Sunday nice, how is it possible, brother? சண்டே வந்துட்டீங்களா, ஞாயிறு ஆராதனை வந்துட்டீங்களா, அது போதும். Yes or no, brother? நான் உங்களுக்கு கேக்குறேன், எப்படி அது போதும் சொல்லுங்க. How can you be satisfied by seeing them only on Sunday? எப்படி நீங்க அது போதும் சொல்லி நீங்க திருப்தியா இருக்க முடியும்? சண்டே மாத்திரம் வந்தா போதாது. Change your thinking. உங்களுடைய நினைவுகளை சிந்தனைகளை மாற்றுங்க. If you have the Mary mindset, you will develop your church members also to have Mary mindset. That's all. நீங்க மரியாளுடைய திங்கிங்கை வச்சு அதாவது நினைவுகளை வைப்பீர்களானால் மரியாதை போன்ற நினைவுகள் உங்களுடைய சபையாருக்கு இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். Correct or not, sir? Amen. If the pastor of Martha mindset can be the pastor of Mary mindset people? Can the pastor of Martha minded can be the pastor of Mary mindset people? எந்த ஒரு மார்த்தா மைண்ட் செட் உள்ள மார்த்தா நினைவு உடையவங்க வந்து மரியாளுடைய மைண்ட் செட் உடைய மக்களுக்கு போதகரா இருக்க முடியுமா? Opposite. Mary minded pastor can be a pastor for Martha minded people? அதே போல வித்தியாசமா பார்க்கும்போது மேரி போன்ற மனநிலை உடைய ஒரு போதகர் மார்த்தாள் போன்ற மனநிலை உடையவர்களுக்கு போதகரா இருக்க முடியுமா? Is it matching? மேட்ச் ஆகுமா? அது That's why make yourself very clearly. You become Mary mindset and make people also Mary mindset. அதனால தான் நீங்க நிச்சயத்தை கொள்ளுங்க. மேரி மைண்ட் செட் அதாவது மரியாளுடைய If you start Bible study and develop Mary mindset in you and the people of the church, then you can change Bangalore. That's all. பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சீங்கன்னாக்கா
நீங்களும் மரியாளுடைய மனநிலை போன்றிருப்பீர்கள். உங்களிலிருந்து வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் கூட மரியாதை போன்ற மைண்ட் செட் உடையவர்களாக இருப்பார்கள். Because you will prosper in all what you do. That's why people will come to the church. ஏனென்றால் நீங்கள் செய்கிற இதெல்லாம் வாய்க்கும் என்பதை பார்த்து அதனாலே ஜனங்கள் உங்களுடைய சபைக்கு வர ஆரம்பிக்கிறார்கள். Correct or not, sir? Yes, in the world people are committing mistakes, this and that, but in the church you should see that everybody will prosper, no mistakes. நாம் பார்க்கிறோம் வெளியில இருக்கிறவங்க என்னென்ன தவறு செய்து எப்படி இருக்காங்கன்னா உள்ளே சபைக்குள்ள இருக்கிறவர்கள் வந்து ஒரு தவறு செய்வதில்லை, அவர்கள் ப்ராஸ்பர் ஆவறாங்க, அவங்க செய்தெல்லாம் வாய்க்கிறது. I felt very bad in the streets of Bangalore. Ladies are also smoking cigarette publicly on the road. நான் பெங்களூர்ல இந்த காரியத்தை பார்த்து மிகுந்த வேதனை அடைந்த பெண்கள் எல்லாம் நடுத்தெருவிலேயே சிகரெட்டை புகைக்கிறது நான் பார்த்தேன். Along with the tea shops, people will have some tea. Along with the tea, some ladies are also standing, no feeling, well dressed, with laptop also they are smoking cigarette. நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கிற பெண்கள், நன்றாக படித்த பெண்கள் கூட என்ன பண்றாங்கன்னா டீ ஷாப்ல முன்னால் நின்று டீயும் குடிக்கிறாங்க, ஒரு கையில இன்னொரு கையில புகை சிகரெட்டை வச்சிருக்காங்க. இத பாருங்க எப்படி இருக்கு. Are you focusing on the people of Bangalore or are you only focusing on your church members? நீங்க பெங்களூர் மக்களை குறித்து கவனம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா அல்லது உங்களுடைய சபை மக்களே மாத்திரமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? How many of you agree with me what I'm saying? நான் சொல்லுகிறதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? Are you responsible for Bangalore or are you responsible only for your family and church? நீங்கள் பெங்களூர் முழு பட்டணத்துக்கு பொறுப்பாளியா அல்லது உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் நீங்கள் பொறுப்பாளியா? Raise up your hand, raise up your hand, all of you. Lord, I will be responsible for Bangalore. Take responsibility, I will take responsibility for Bangalore. Then you will understand more and more, you will experience more power of God. The problem with many pastors is they are limiting their prayer, they are limiting their power only to the church member. போதகர்களுடைய ஒரு பிரச்சனை என்னவென்றால் தங்களுடைய குடும்பங்கள் தங்களுடைய சபைக்கு மாத்திரமே தேவனுடைய வல்லமை இருக்க வேண்டும், தனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி தனக்கும் தன்னுடைய சபைக்கு மாத்திரமே அதை சீமைப்படுத்திக் கொள்கிறார்கள். What are you doing for the people outside the church? சபைக்கு வெளியே இருக்கிற மக்களுக்காக நீங்கள் என்னத்தை செய்கிறீர்கள்? Should you ask like that yourself? உங்களையே நீங்கள் அந்த கேள்வி கேட்டுக்கொள்வீர்களா? Yes or no, sir? இல்லையா? Are you here in Bangalore to work for God or to work for your ministry? நீங்க பெங்களூர்ல இருப்பது தேவனுக்கு ஊழியம் செய்யவா அல்லது உங்களுடைய ஊழியத்தை மாத்திரம் பார்த்துக் கொள்ளவா? For God. For God means God is concerned about that ladies, that girls that who are being destroyed in their lives. அப்படி என்றால் இதுவண்ணமாக சிகரெட் பிடித்து தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிற பெண்களுக்காக கூட அப்படி உள்ளம் இயங்குகிறது. I felt very sad yesterday. One church, one young girl lost their relationship problems, lot of problems. நான் நேற்று பார்த்த ஒரு பெண், சபையில் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய உறவு வைத்திருந்த ஒரு உறவை இழந்துவிட்டு தவிக்கிறது நான் பார்த்தேன். Some people, family members, they committed suicide also. Only one daughter is left. அங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் மரித்து போனார்கள், ஒரே ஒரு பெண் மாத்திரம் தான் இருக்கிறாளாம். And I felt very shocked to see one of the girl was complaining her sister even though she is a girl she want to become a boy. அங்க இன்னொன்னு கேட்டேன், ஒரு பெண் இருக்கிறாள், அவருடைய சகோதரி பெண்ணா இருக்கிறாள், அவள் ஆணாக மாற வேண்டும் என்று விரும்புகிறாளாம். She left their house and living in the other friend's house. அவள் தன்னுடைய வீட்டை விட்டு இன்னொரு நண்பருடைய வீட்டிலே போய் தங்கி இருக்கிறாளாம். Do you understand, brother, what I am saying? புரியுதா சகோதரர்களே நான் என்ன சொல்றேன்னு சொல்லி? This is called devil's works are happening in Bangalore. இதுதான் சத்துருவின் சாத்தானுடைய கிரியை பெங்களூர் பட்டணத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. If at all you are a son of God, you should destroy the works of the devil. தேவனுடைய குமாரனே ஆனால் பிள்ளைகளே ஆனால் தேவனுடைய பிள்ளைகளால் சத்துருவின் கிரியைகளை அழிக்க வேண்டியது முதல். Yes or no? Are you here to just conduct the Sunday service and fasting prayer or to destroy the works of the devil? நீங்க சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உபவாச ஜெபங்களை மாத்திரம் நடத்தவா அல்லது சத்துருவின் சகல அட்டுழியங்களை அழிக்கவா? தேவன் நம்மை சத்துருவின் சகல கிரியைகளை அழிக்கவே. It is written in the Bible, 1 John 3:8, that means Son of God came to destroy the works of the devil. Amen. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, தேவகுமாரன் சத்துருவின் சாத்தானின் காரியங்களை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். Only thing is you believe it that it is also possible now. நீங்கள் இப்பொழுது அதை விசுவாசித்தாலும் இன்றும் அது நடக்கக்கூடும். How many of you believe it? Say amen. Amen. Whoever come across in
your church, ministry, places, marketplace, whenever you see the people destroyed by the devil, you should destroy the works of the devil in their lives, bring their lives once again back. எந்த இடத்துல நீங்கள் போனாலும் காண்கிற சத்துருவின் சகல கிரையினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற மற்றும் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்து அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை. Yesterday I just come across one brother. He is working in some private company. நேற்று ஒரு சகோதரனை பார்த்தேன், ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்கிறவர். He just went for one hospital for just free checkup. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஃப்ரீ செக்கப்புக்காக போயிருக்கார். Then the doctor told, you have sugar 400. திடீர்னு அந்த டாக்டர் செக் பண்ண சொன்னாரு, உங்களுக்கு 400 சுகர் இருக்குப்பா அப்படின்னாங்க. டாக்டர் Mike ma. And he also told that your BP is also very very high. Anytime heart attack can come. உங்களுடைய BP ரொம்ப அதிகமாயிடுது, எந்த நேரத்துல உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். His age is 35 like that only, sir. 35 வயசு தான் இருக்கு அவருக்கு. Then that boy is coming, that brother is telling, sir, from that day onwards, every day I am getting no sleep, every day I am afraid I may die. அந்த நாள் அவன் சொந்த நாள்ல இருந்து நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு தூக்கமே வருதில்லை, எப்போதும் சாக போறேன்ற எண்ணம் தான் என்னை மேற்கொண்டிருக்கிறது, என் உள்ளத்துல வருகிறதுன்னு சொன்னார். He is not getting sleep. தூக்கமே இல்ல அநேக நாட்களாக. Do you see such people in Bangalore? இந்த வண்ணமான மக்கள் உங்களுக்கு பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறாங்க. Hello. Yes. Brothers and sisters. You should know what to talk to them. உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ன பதில் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி. He is telling he is born again Christian. அவர் சொல்றார், நான் மறுபிறவி பிறந்த ஒரு கிறிஸ்தவன். He is telling that he accepted Jesus as the Lord. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் என்று சொல்கிறார். But doctor what he is believing? ஆனா மருத்துவருடைய வார்த்தை தான் அவன் கேட்கிறான். Because he doesn't know the Bible. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு தெரியாது. Because he is not part of the Bible study, that's why he is believing doctor words only. அவன் கர்த்தருடைய வேத வகுப்புக்கு வராதனாலே அவன் மருத்துவரின் வார்த்தை தான் நம்ப முடிகிறது. Sunday he is coming. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வரான். But fear is not going. ஆனா fear is not going. அவனுடைய பயம் இன்னும் அவனுடைய போகவில்லை. If the people come to Bible study, if you take mentoring responsibility, then only fear will go, faith will come. Amen. நீங்கள் வேதவாத வகுப்புக்கு வந்து வேத வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு மாத்திரமே வேத வசனத்தின் மூலமாக அவர்களுக்கு பயம் போகும், பயம் அவர்களுக்கு விலகும். I told him one reference. அவருக்கு ஒரு நான் வேத வசனத்தை சொன்னேன். Psalm 118:17. Anybody who is coming across such problems, you please show the reference. Psalm 118:17. சங்கீதம் 118:17 வசனம். 118:17. Any health issues, you please show this verse. Who is danger of fear of death? கேட்டு வருகிறவர்களே இந்த வார்த்தை read it, sir. All of you read it, sir. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். யார் வந்தாலும் நீங்க சொல்லலாம். Read sir in your Telugu or whichever language that you are reading. Please read it once again. బలవంతులకు పగవారును ద్వేషించువారు. 17. I shall not die, but I shall live and recount the deeds of the Lord. Correct. ನಾನು ಸಾಯದೆ ಬದುಕೆ ಕರ್ತರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸುವೆನು. நீங்க சாவறது அல்ல. I asked பிழைத்திருந்த கர்த்தருடைய காரியத்தை I asked that brother, is it a prayer or is it a decision? இது ஒரு ஜெபமா அல்லது ஒரு தீர்மானமா? You tell me, is it a prayer or is it a decision? சொல்லுங்க, இது என்னது இது? Tell me sir. சொல்லுங்க. இது ஒரு ஜெபமா ஒரு தீர்மானமா? Correct. It is not prayer, it is decision. இது தீர்மானம், இது நீங்க எடுக்கிற ஒரு முடிவு. He also told the same answer. அது கூட அதே சொன்னா. Then whose hands it is there to live? It is in your hands or doctor's hands? அப்படி பார்த்தா இது நீ யாருடைய கையில் இருக்குது? நீங்க சாவாமல் பிழைத்திருப்பது உங்க கையிலா டாக்டருடைய கையிலா? என்னோட கையில? Many people have given their health to doctor hands. What doctor say, what you say? அநேகர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன மருத்துவர் என்ன சொல்றாரு, டாக்டர் என்ன சொல்றாரு தான் போவாங்களே தவிர நீங்க என்ன சொல்றீங்க அதான் முக்கியம். If they don't know what is in the Bible, they will only repeat what doctor says. அவங்களுக்கு யாருக்கு தேவனுடைய வசனத்தை குறித்து தெரியலையோ அவங்க டாக்டர் சொல்றதே தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பார்கள். இல்லைங்களா? அவர்கள் மறுபடியும் பிறந்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால
destroyed by the devil. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வேதத்தை வாசிங்க, வேத பாட வகுப்புகள் மூலமாக மற்றவர்களுக்கு வேதத்தை போதிங்க. அப்பொழுதுதான் இவ்வனமான மக்கள் நம்முடைய தேசத்துல, நம்முடைய பெங்களூர் பட்டணத்துல திசை மாறி போக மாட்டார்கள். எப்படியாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மக்களை அழித்து போட வேண்டும் என்பது சாத்தானுடைய திட்டம். Yes. Yeah. Do you want to stop the devil's works in the lives of the people of Bangalore? நீங்கள் சாத்தானுடைய செய்கைகளை முடக்க பெங்களூர்ல நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆமென். Yes or no? ஆமென். Begin from your church and do it everywhere in Bangalore. அது உங்களுடைய சபையிலிருந்து ஆரம்பித்து பெங்களூர் பட்டணம் முழுவதுக்கும் பரவும். Yes or no? Amen. God is powerful or you are powerful? நீங்க வல்லமையுள்ளவரா, தேவன் வல்லமையுள்ளவரா? Jesus Christ came to destroy the works of the devil for all the lives of the people or only for your church members only? Do it, brother, like that. Why are you just sticking on only your church? அவர் செய்த மாதிரியே செய்யுங்க. ஏன் சபைக்கு மாத்திரமே நீங்கள் அதை வைத்துக் கொள்கிறீர்கள்? எல்லோருக்கும் ஜீவன் உண்டாக அவர் வந்தார். How many are ready to do like that? எத்தனை பேர் செல்ல விரும்புகிறீர்கள் அவனமாக? We should stop the works of the devil and make the people to have hope and live longer happily. தேவ மக்களுக்கு இவனமான காரியத்தை போதித்து அவர்கள் அதிக நாள் வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்க நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். Some people are disturbed by relationship problems also. உறவு முறையிலே கூட சில பிரச்சனைகள் சிலருக்கு உண்டாயிருக்கிறது. Somebody they loved somebody or something happened, he is not accepting or she is not accepting, she feels as if something like everything is lost, he is ending her life. நாம் பார்க்கிறோம், ஏதோ அவன் நேசித்தவளோ அவளோ நேசித்தவனோ அவளை கைவிட்டு போகும்போது உலகமே முடிந்து போன வண்ணமா தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். என்ன நடக்கிறது? Life is important, love is important. காதல் முக்கியமா அல்லது ஜீவன் முக்கியமா, உயிர் முக்கியமா? சொல்லுங்க. But cinemas all advertisement shows love life. சினிமாவோட இந்த மாதிரி தான் வந்துது எல்லாம். லவ்னு அந்த லைஃப் பத்தி யாரும் they lost life in search of love. அந்த காதல்னால தான் வாழ்க்கையை அவங்க இழந்து போயிருக்காங்க, நிக்கிறாங்க. Satan is destroying the lives of the people. சாத்தான் வந்து மக்களுடைய வாழ்க்கையை அழிக்க அவன் வந்திருக்கிறான். We should be very violent to bring the lives of the people. நாம் மக்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாய் திரும்ப கொண்டு வருவதற்கு போராடி ஜெயிக்க வேண்டும் அவனிடத்தில் இருந்து. Yes or no? Amen. Some people are feeling emotionally disturbed, lonely, feeling bad and trying to commit suicide also. சிலர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு தனிமையாய் விடப்பட்டிருக்கிறோம் என்ற வேதனையிலே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அவர்களே கூட நம்ம they have some guilt consciousness inside. அவர்களுக்குள்ளே குற்ற உணர்வு இருக்கிறது. But you should say in Christ all case is closed. இயேசுவின் நாமத்திலே அது யாவும் முடிக்கப்பட்டு போயிற்று என்று நாம் சொல்ல வேண்டும். Then they will feel free. அதன் பின்பு அவர்கள் விடுதலை உணர்வார்கள். They will get nice sleep. அதன் பின் நன்றாக உறங்குவார்கள். They want to live. ஆனால் அவர்கள் அதிகமாக வாழ நினைப்பார்கள். Tomorrow I will tell all the 5 dimensions of abundant life. அடுத்த நாளை வந்து நான் 5 காரியங்களை குறித்து abundant life பரிபூரண ஜீவனை குறித்து 5 காரியங்களை சொல்லுவேன். All of you must understand what I am saying now. அதை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள, அதனால இப்போது புரிந்து கொள்ள நான் என்ன சொல்றேன். Every problem of human beings come under only 5 categories. எல்லா மக்களுடைய பிரச்சனைகளும் 5 வகையாக நாம பிரிக்கலாம். How many of you agree with me? Amen. But some people will come to you and some people will say, no pastor, no brother, my problem is entirely different. ஆமா சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, இது மிக வித்தியாசமான ஒரு ப்ராப்ளம். சொல்லுங்க, don't make your problem so big. உன்னுடைய பிரச்சனை ரொம்ப பெருசு பண்ணிக்காத. Jesus Christ fixed every problem in the crucifixion, resurrection, that's all. இயேசு கிறிஸ்து எல்லா பிரச்சனைகளையும் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததனாலே முடித்து போட்டார். God will not send Jesus Christ once again. தேவன்
இன்னொரு தடவை தேவகுமாரனாகிய கிறிஸ்து அனுப்ப வேண்டிய Hello. அவசியம் இல்லை, அனுப்பவும் மாட்டார். Hello, are you understanding what I'm saying? புரியுதுங்களா நான் சொல்றது? If you don't know, it is your problem. நீங்க அதை புரிந்து கொள்ளனா அது உங்களுடைய தவறு. When people come to you, you should able to solve the problems of the people. உங்களிடத்திலே வரும்போது ஜனங்கள் அவருடைய பிரச்சனைகளை நீங்கள் மாற்ற வேண்டும், அவருக்கு புரிதலை கொடுக்க That's வேண்டும். why you should maintain your personal altar training like that, so that every problem is fixed in the crucifixion and resurrection. You should understand correctly first of all. அதனால தான் நீங்க உங்களுடைய ஜெபம் மற்றும் உங்களுடைய வேத வாசிப்பு தொடர்ந்து நீங்க அதிலே உறுதியா இருக்கும்போது ஜனங்கள் பிரச்சனையோடு வரும்போது அவர்களுக்கு இயேசுவினுடைய மரித்து ஒழித்தெழுந்ததினாலே வந்த வல்லமையை குறித்தும் விடுதலை குறித்தும் அவர்களுக்கு போதிக்க முடியும். Anybody can has யாராவது கேட்கலாம், எதுக்கு 5 யாராவது types of problems. 5 types. எனக்கு 5 விதமான Number 1, spiritual problems. முதலாவது வந்து ஆவிக்குரிய பிரச்சனைகள். Number 2, physical problems. சரீர பிரகாரமான பிரச்சனைகள். Number 3, emotional and mental problems. உணர்வை குறித்த மனதை குறித்த பிரச்சனைகள். Number 4, relationship problems. உறவுமுறைகளை குறித்த பிரச்சனைகள். Number 5, financial problems. Sorry, Financial problems. பொருளாதார பிரச்சனைகள். That's all. All of you say that's all. அவ்வளவுதான், எல்லாம் இதுலயே அடங்கிடுது. Say to your neighbor, that's all. சொல்லுங்க, எல்லாம் இது அவ்வளவுதான், இதுக்குள்ளதான். சொல்லுங்க. Say your neighbor, that's all. மொத்தமே சால்வ் ப்ராப்ளம் எல்லாம் முடிந்தது. Satan will say, no, your problem is very big, very big. சாத்தான் சொல்லுவா, ஐயோ உன் பிரச்சனையாப்பா அது ரொம்ப ரொம்ப பெருசு. And relatives also will be there, more like that. கூட இருக்கிற எல்லா சொந்தக்காரங்க ஆமா ஆமா உன் பிரச்சனை ரொம்ப பெருசாச்சே அப்படின்னு சொல்லி அவங்க வேற சொல்லுவாங்க. Forgive me. எனக்கு மன்னிங்க தயவு செய்து. Don't think that all your relatives are for you. They are also Satan agents sometimes. அவங்க எல்லாம் உங்களுக்கு சொந்தம் நினைச்சிருந்தாலும் அவன் சாத்தானுடைய ஏஜென்ட்டா அவன் செயல்படுவாங்க. அவன் பட்சமாக தான் செயல்படுவாங்க. Forgive me, don't feel bad. மன்னிங்க, நான் தயவு செய்து தவறா நினைக்காதீங்க. Satan can use close people only to destroy you. சாத்தான் வந்து உங்களுக்கு நெருங்கியவர்களை தான் வைத்து உங்களை அழிக்க நினைப்பான். All family members are not your family. எல்லா குடும்பத்தின் அங்கத்தினரும் உங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. What did I say? என்ன சொன்னேன்? All your family members are not your family. எல்லா குடும்பத்தை சார்ந்தவர்களும் உங்களுக்கு குடும்பம் அல்ல. Answer is there, Matthew 12:50. Read it. இங்க அதுக்கான பதில் மத்தேயு 12:50. Matthew 12:50. 50. மத்தேயு 12:50 இதுக்கு பதில் இருக்கு. This is your family. இதுதான் உங்களுடைய குடும்பம். Please see. Yes sir. பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் தாயுமாய் இருக்கிறார்கள். That is your family. அதுதான் உங்களுடைய குடும்பம். Yes or no sir? இல்லைங்களா ஐயா? Some people are too attached to their wife, too attached to their husband, too attached to their children, too much attached to their parents. சிலர் வந்து ரொம்ப நெருக்கமா மனைவியோடு, நெருக்கமா கணவனோடு, நெருக்கமா பிள்ளைகளோடு, நெருக்கமா உறவினரோடு இருப்பாங்க சிலர். Some husbands will shout at wife, means the wife will feel so bad for 3 days she will not eat. சில கணவன்மார்கள் திட்டும் போது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வேதனை உண்டாகும். அநேக நாட்களாக சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க. என்னத்துக்கு அவ்வளவு தூரம் பெருசாக வச்சுக்கணும் அதை? Why so much? ஏன் அவ்வளவு தூரம் நீங்க பெருசுபடுத்தணும்? Sometimes wife will shout at husband, means husband will feel so bad, he will feel so sad for that. சில நேரத்தில் மனைவி கணவனை திட்டா அது குறித்து மிக வேதனை அடைந்து ரொம்ப ஒரு ஒன்றுமே இல்லாம போயிடுவாரு. Why? ஏன்? Why so much? ஏன் அந்த This is your family. ஒரு ஃபேமிலி தான், குடும்பமாவது அது. Who is doing the will of God? The people of God, the sons of God is your real family. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் உங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள், தாய்கள், எல்லாவற்றுக்கும் எல்லாம். How many of you agree with me? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? Maintain some good people like this who are working for Bangalore, who are doing the will of God. This is your right relationships. நீங்கள் இவனமாக பெங்களூரு குறித்து கவலை உள்ளவர்கள், ஜெபிக்கிறவர்கள் போன்ற மக்களை உங்களுக்கு சொந்த சகோதரர்களாக, சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுடைய குடும்பம். Do you understand what I'm saying? புரியுதா நான் என்ன சொல்றேன்? Tomorrow I will tell in detail more. இன்னும் அதிகமா நாளை விவரித்து உங்களுக்கு சொல்றேன். Eve has been given as wife to Adam. Yes or no? ஏவாள் வந்து ஆதாமுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டார். Yes or no sir? இல்லையா? His life was very happy before she came.
அவள் வர்றதுக்கு முன்னால அவனுடைய வாழ்க்கை மிக நல்லா சுமூகமா நடந்து கொண்டிருந்தது. Correct or not, sir? அவரோடு கூட எந்த சொந்தமும் இல்லாம இருந்தது. There are so many people who are married, they are thinking like that only. அநேக திருமணமானவங்க எல்லாம் என்னத்துக்கு கல்யாணம் ஆச்சுன்னு அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாலே ஃப்ரீயா இருந்தேன் நான் அப்படின்னாங்க. You ask, take interview in your church also. சர்ச்சில் கேட்டுப்பாங்க யாருன்னு அவங்க தான் சொல்லுவாங்க. After only. பின்புதானே கடவுளே. Everyone's story is different. எல்லாரோட ஒவ்வொருடைய கதையும் வித்தியாசமா மாறி. That's why we should take care of that also correctly. அதனால தான் அதை குறித்து கூட நாம கவனமா இருக்க வேண்டியது அவசியம். My dear brothers and sisters, don't think that all relationships are correct. எல்லா உறவுகளும் சரி என்று நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க சகோதரனே சகோதரி. Marriage is designed by God for fulfilling the purposes of God. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றவே தேவ திருமணங்கள் நடந்தேறுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. But Satan has used marriage to as a cultural, traditional, prestige issue to get property, to maintain prestige like that. ஆனால் சாத்தான தேவனமா அது ஒரு கலாச்சாரம், உயர்வு தாழ்வு, வரதட்சணைகள் போன்ற பல காரியங்களை அது கொண்டு வந்து பலவிதமான பிரச்சனைகளை கூட்டி சேர்த்துட்டான். Correct or not? Marriage is for God, not for Satan. சாத்தானுக்கல்ல திருமணம், தேவனுக்காகவே தீர்மானிக்கப்பட்டது. Hello, what I'm saying? Satan is marriage is for கர்த்தர். திருமணங்கள் எதற்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, யாருக்காக செய்யப்படுகிறது? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற. Yes or no, sir? Amen. Because of Eve, who is destroyed? ஏவாளால யார் அழிக்கப்பட்டு போனார்கள்? Adam is destroyed. ஆதாமே அழிக்கப்பட்டு போனார், வேதனைக்குள்ளானார். Please take it serious. அதை மிக கவனமாக கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். I am working very seriously for you to develop the right knowledge of relationships. நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலை உங்களுக்கு கொடுக்கவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். The relationship that you are maintaining should make you to be understanding God more, to do the God's work more effectively. நீங்க இந்த வண்ணமான உறவுகளை நல்ல நிலையில வளர்த்து தேவனுடைய சித்தத்தை செய்யவும் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்காகவாய் இது கொடுக்கப்படுகிறது. Do your relationship pull you away from God? உங்களுடைய உறவு வந்து தேவனிடத்திலிருந்து வெளியே பூரணமா வெளியே இருக்கணுமா, அல்லது தேவனை சார்ந்து இருக்கணுமா? Satan is destroying many lives of the youth because of wrong relationships. தவறான உறவினாலே சத்துருவாகிய சாத்தான் அநேக உறவுகளை முறித்துக் கொண்டிருக்கிறார். That's why all these teachings should be done in the Bible study. அதனால தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம வேத பாட வகுப்பிலே கற்றுக் கொடுக்க முடியும். Only on Sunday service you cannot teach everything. இது எல்லாவற்றையும் நீங்க ஞாயிறு ஆராதனையிலே சொல்லி கொடுத்து விட முடியாது. Tomorrow I will teach 5 dimensions, all 5 dimensions I will teach. Don't miss it tomorrow and bring others also. நீங்க தயவு செய்து நாளைக்கு தவறாம வரணும். ஏனென்றால் பூரணமான வாழ்க்கைக்காக 5 முக்கிய கருத்துக்களை நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். Wherever you neglect, Satan will attack there only. இந்த 5ல எந்த ஒரு பகுதியில நீங்கள் கவன குறைவா இருப்பீங்கன்னா அந்த இடத்தை தான் சாத்தான் தாக்குவான். Yes or no, sir? If you neglect spiritual matters, he will attack only in the spiritual matter. ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் ஏதோ கவன குறைவா இருக்கிற வேளையில அதை சத்துருவான். If you neglect physical health matter, he will attack physical health matter. If you neglect emotional mental dimension aspect, it will attack on that dimension. If you neglect relationship dimension, he will attack through relationship only. If you neglect financial dimension, he will attack in financial dimension only. How many of you are understanding? That's why 1 Peter 5:8 says, 1 Peter 5:8. That's why I'm telling you, you should know your scriptures and the power of God very correctly. Yes, sir. 1 Peter 5:8. Kaadu nana, 1 Peter 5:8. Be sober minded. Your adversary devil prowls around like a roaring lion, seeking someone to devour.
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். Do you understand, my brothers? Wherever you neglect, Satan will attack there only. Wherever you neglect any area, it will attack there only. எந்த இடத்துல நீங்க கவனக்குறைவா இருக்கீங்களோ அந்த இடத்துல தான் சாத்தான் உங்களை தாக்குவான். Yes. Hello. There are many devoured pastors, ministers, leaders and the believers in the churches now. இப்பொழுது அநேக ஊழியர்கள் மற்றும் போதகர்கள் அநேகர் வந்து என்ன சபையில் இருக்கிற அநேகர் வந்து இந்த சாத்தானாலே விழுங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Already attacked by Satan, so many pastors are there. எத்தனையோ பிசாசானாலே தாக்கப்பட்ட போதகர்கள் இருக்கிறார்கள். Am I right? இல்லையா? நான் சொல்றது உண்மையா? What we are doing now? நாம் என்ன செய்கிறோம் இப்போது? We want to destroy the works of the devil in the lives of the people and come out so that they will destroy the works of the devil in other lives. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் நம்மை சார்ந்தவர்களுடைய சபையில் இருக்கிறவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவின் கிரியைகளை அழிக்க போகிறோம். அவர்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவின் கிரியைகளை அழிப்பார்கள். How many for understanding? Raise up your hand. Amen. If you are really serious to destroy the works of the devil, you will start the Bible study. நீங்கள் நிச்சயம் உண்மையாகவே சத்துருவின் கிரியைகளை அழிக்க விரும்பினால் நீங்கள் உடனே வேத பாட வகுப்பு துவக்க வேண்டியது அவசியம். You cannot neglect any one area. Every area is important. I know some of the pastors will tell only spirit is important, only spirit is important. What is body? What is body? They got neglected. Body problems have come. Wrong thinking, wrong understanding. Yes or no, sir? Daniel 11:32. 11:32 second part. 11:32. Daniel 11:32. తమ దేవుని ఎరుగువారు బలము కలిగి గొప్ప కార్యములు చేసెదరు. ఇంగ్లీష్ సార్. సెకండ్ పార్ట్ సార్. 11:32 సెకండ్ పార్ట్. But the people who know God, who know their God, understand the words, who know their God, will stand firm and take action. Tamil sir? All of you must understand what I'm saying now. Starting point. What is that starting point? Those who know their God or those who know God? What is there? It is only God or it is their God? What is the difference between knowing God and knowing their God? Any idea? They have accepted, brother. They have accepted, brother. They are not able to come out. They are feeling so many problems. You told whatever you are told, but they are like that only. All the people who are coming to us, all people are born again only, but they are facing a lot of problems. I will try to explain now. How many of you believe that God is a healer? Raise up your hand. That is about God, you know. But I am asking second question. Those who raise up their hands, how can you know that God is a healer? What did he say? What did he say, sir? Very good.
When you experience the healing of God in your life, then only you say, I know my God. நீங்க தேவனுடைய வல்லமையை அவருடைய சுகத்தை உங்களுடைய சரீரத்திலே அனுபவித்திருக்கும் போது மட்டுமே என்னுடைய தேவன் அவர் என்று நீங்க சொல்ல முடியும். Many people will pray Jehovah Rapha, Jehovah Rapha, but they will not be healed. They don't know their God. Only they quote reference Jehovah Rapha, Rapha, but they don't experience the healing. By knowing God, you will not become strong. By knowing your God, you will become stronger. Check. That verse says, not the people who know God, those who know their God only will become stronger. அதனால தான் தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்லவில்லை, தங்கள் தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. தமிழ்ல Strong means in the body, mind, spirit, or only spirit? Strong means, my question is it only in the mind, or is it only in the spirit, or is it only in the body, all three? இருக்க வேண்டுமா அல்லது ஏதாவது ஒன்றிலே இருக்க வேண்டுமா? தேவன். How many of you say all three? எத்தனை பேர் சொல்றீங்க எல்லாவற்றிலும் மூன்றிலும்? But many people are only thinking only spirit, spirit, spirit. அநேகர் வந்து ஆவியிலே மாத்திரம் நம்ம தேவனோடு இருந்தா போதும். Change your mind now. இப்பொழுது உங்களுடைய கருத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். I should be strong in the body. நான் என்னுடைய சரீரத்திலே பலவானா இருக்கணும். I should be strong in the mind. என்னுடைய ஆத்மாவிலே பலவானா இருக்கணும். I should be strong in the spirit. என்னுடைய ஆவியிலே நான் பலவானா இருக்கணும். பலன் கொண்டிருக்க வேண்டும். How many are ready to be like that? எத்தனை பேர் அவனமா இருக்க வாஞ்சிக்கிறீங்க? தயாரா இருக்கிறீங்க? What is the secret? அதனுடைய ரகசியம் என்ன? What is the secret? அதனுடைய ரகசியம் என்ன? Knowing your God. உங்கள் தேவனை நீங்கள் அறிந்திருப்பது. That is why you should come this training program and you should start the Bible study. Then only you will understand your God correctly. அதற்கே தான் இந்த விதமான பயிற்சிக்கு வந்து வேத பாட முறையை கூட நீங்க துவக்கி அதிலே கற்றுக்கொள்ளும் போதுதான் உங்கள் தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தேவனை உங்கள் தேவனாக அறிந்து கொள்ள முடியும். After becoming strong only you will do great exploits. Correct or not, sir? நீங்கள் பலம் அடைந்த பின்பு தான் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். Order. All of say order. Order. Sir, order, kramam. That means அது கிரமம்படி, ஒழுங்கின்படி. Number 1. All of you say number 1. முதலாவது know your God. உங்கள் தேவனை அறிந்து கொள்ளுங்கள். Number 2, become strong. அதன் பின்பு திடன் கொள்ளுங்கள். Number 3, do great works for God. அதன்படி பெரிய காரியங்களை செய்யுங்கள். But the problem with many pastors and leaders is, ஆனா अनेक போதகர்கள் தலைவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், they will not do 1 and 2. ஒன்னு முதலாவதையும் இரண்டாவது விட்டுருவாங்க. They want to do great works for God. பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்ய அவர்கள் முயற்சிப்பார்கள். Understand what I am saying? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? They don't want 1 and 2. முதலாவது இரண்டாவது வேணாம். But they want great exploits for God. தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முற்படுவார்கள். They will conduct big meetings, they will conduct big crusades, this that all thing without doing 1 and 2. ஒன்று ரெண்டு செய்யாமலேயே பெரிய கூட்டங்களை நடத்துவார்கள், பெரிய பெரிய முயற்சிகளை செய்வார்கள். What will happen? என்ன நடக்கும்? Tell me. என்ன நடக்கும் அப்படி செய்தா? எத்தனையோ பேர், there are so many people who conducted meeting by taking loans and debts. Now after meeting the debts is not cleared now. அநேகர் வந்து நிறைய கடன் வாங்கி உங்களுடைய கூட்டங்களை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கூட்டங்கள் முடிந்த பின்பு கூட இன்னும் கடன் கொடுக்க முடியாமலே தவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பலப்படவில்லை. But they want to do great things for God. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார்கள். Competition between pastors. Pastor மத்தியிலே ஒரு பெரிய போட்டி. That church conduct revival meeting, so I should also conduct revival meeting. அந்த பையில அங்க அந்த பாஸ்டர் சொன்னா நானும் அந்த பண்ணமான ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டத்தை நடத்த போறேன். Why are you doing like that? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க?
இப்படிப்பட்ட ஜனங்கள், These are the people இப்படிப்பட்டவர்கள் who neglected training. அவர்கள் பயிற்சியை வெறுக்கிறவர்கள். That's why they are in the problems. அவர்கள் அதனால தான் இந்த மட்டமான பிரச்சனைகள் கடந்து போகிறார்கள். That's why we are raising up mentors who be part of the training so that you will prepare the next generation who are mentored. அதாவது அதனாலே தான் நாம் இந்த மட்டமான பயிற்சியின் மூலமாக மென்டர்களை உருவாக்குகிறோம். அவர்கள் பயிற்சி கொடுத்து நல்ல பயிற்றுவிக்கப்பட்ட தலைவர். எல்லோரும் எழுந்து நில்லுங்க. Jesus, thank you, Lord. அதாவது ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Please come, brother. Thank you, Jesus. Thank you, Father Lord. Your word says at the entrance of thy word there is light, oh Father Lord. We thank you for enlightening us through the revelation, through the servant of God. As our minds are being enlightened, oh God, we are receiving the light of Christ in us, oh God. Let this light increase so that we will be, oh Father Lord, able to shine better before men, oh God, so that people in darkness will come to the knowledge of this light, oh God. And the light will save them from the darkness of the world and sin and sickness, oh Father Lord. We thank you for your servant. We thank you for this mentors conference, oh God. In the name of Jesus, those who have come here, oh God, let us be an impactors in this world, oh Father Lord. In Bangalore, oh God, when we go out, oh God, we will impact lives for Christ, oh God, so that the church, oh God, will, oh Father Lord, be flooded with people, oh God, because where we see in your word, oh God, in the times of apostles, oh God, where the word of God increased, oh God, till, oh God, people were added to the kingdom of God. We see likewise, oh God, let the word of God increase in our lives, in our churches, oh God, in our families, in our lives, oh God, so that we will draw men to your glorious kingdom, oh Father Lord. We thank you for this, oh God. We give this session into thy hands, oh God. Let the words that we have received remain in us, oh God. Let it grow in us, oh God, so that we will bear 100-folds for the kingdom of God, oh God. We give you all the glory and honor and praise. In Jesus' name we pray. Amen.